பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக புகார் தெரிவித்த பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம். பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் மோசமாக நடத்தப்படுவது எல்லோருக்கும் தெரியும் என்றும் பதிலடி. திமுக ஆட்சியில் 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். உரிமை தொகையால் மகளிர் சுயமரியாதையுடன் வாழ்வதாக பேச்சு. 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக திமுக பச்சை பொய்யை சொல்வதாக இபிஎஸ் விமர்சனம். திமுக கூட்டணியில் பெரும் குழப்பம் நிலவுவதாகவும் தகவல். கடன் விவகாரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்துடன் தமிழகத்தை ஒப்பிடுவதா என விசிக்கு கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணியை சிதைக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. அஜித்தின் கார் ரேசிங் குறித்து ஏஎல் விஜய் உருவாக்கி வரும் ஆவணப்படம். அஜித் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி வெளியாக வாய்ப்புள்ளதாக ரசிகர்கள் வெட். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறியுள்ள பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கண்டனத்தை பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை, பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் என குறிப்பிட்டுள்ளது. அங்கு பல மதங்களைச் சேர்ந்த சிறுபான்மையினர் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்தியா மீது பாகிஸ்தான் கை நீட்டினால் உண்மை மறைந்துவிடாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மூலம் சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விடுபட்டவர்களை சேர்க்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் இதுவரை சுமார் 7,28,000 பேர் மீண்டும் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெயர் சேர்ப்புக்கு படிவம் 6ஐயும் முகவரி மாற்றத்திற்கு படிவம் 8ஐயும் பூர்த்தி செய்து ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என இபிஎஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். என்றாலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பச்சை பொய்யை திமுக சொல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ், விசிக கட்சிகள் ஆட்சியில் பங்கு கேட்பதால் திமுக கூட்டணியில் இப்போது குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக இபிஎஸ் கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் இபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடன் விவகாரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை தமிழகத்துடன் ஒப்பிட்டு காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசியதற்கு விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 60 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியை விட 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அதிகம் கடன் பெற்றதை ஒப்பிட வேண்டியது பிரவீன் சக்கரவர்த்தி தான் என்றும், ஆனால் தமிழக கடனை உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிடுவதற்கு ஷானவாஸ் சாடியுள்ளார். இது திமுக காங்கிரஸ் கூட்டணியை சிதைக்கும் செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மத கலவரம், காழ்ப்புணர்ச்சியை தவிர வேறு எந்த அரசியலையும் பாஜக எடுக்கவில்லை என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக மகளிர் அணி மாநாடு பல்லடத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய கனிமொழி, பாஜகவின் மதவாத அரசியலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சம்மட்டியடி கொடுத்து வருவதாக குறிப்பிட்டார். எனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பின்னால் அணிதிரள்வோம் என்றும் அவர் கூறினார். மகளிருக்கு பாதுகாப்பில்லை என்ற குற்றச்சாட்டை சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் கூறிக்கொண்டு ஆட்சியை பிடிக்க நினைப்பதாகவும் கனிமொழி கடுமையாக சாடியுள்ளார். சேலத்தில் ராமதாஸ் கூட்டியது பாமக பொதுக்குழுவே அல்ல என அன்புமணி ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். அந்த பொதுக்குழு முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தின் போது அன்புமணி தலைவராக நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் இதற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் தந்துள்ளதாகவும் பாலு கூறியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.